الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولقد عهدنا إلى آدم من قبل فنسي ولن نجد له عزما. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹ்வுடைய பிரதிநிதிகளாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காக மனித இனத்தை அல்லாஹ் உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறான். மனிதர்களுடைய படைக்கோலத்தை, ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளை, அந்த அவயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற அதே நேரத்தில் ஒரு மனிதனிடத்திலே காணப்படுகின்ற ஒருவன் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதனிடத்தில் காணப்படுகின்ற தன்மைகளை, குணங்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனிடத்தில் காணப்படுகின்ற குணங்களில் ஒன்றுதான் குர்ஆன் பேசுகின்ற மறதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குணம். மறதி என்பது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குணமாக, ஒரு அம்சமாக, ஒரு உணர்வாக அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். நபிமார்களுக்கு மறதி ஏற்பட்டிருக்கிறது, மறந்திருக்கிறார்கள். நபிமார்களுடைய மறதியை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். எதை ஒரு மனிதன் மறக்க வேண்டும் என்று, மனிதன் மறக்க வேண்டிய விடயங்களையும் அல்லாஹ் பேசுகின்றான். எவற்றை மறக்கக்கூடாது, ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று ஒரு இடத்தில் மறதியை அல்லாஹ் புகழ்ந்து, மறதி என்பது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்றும், இன்னும் பல இடங்களில் மறதியின் மூலம் ஏற்படுகின்ற விபரீதங்களை, ஆபத்துக்களை, விளைவுகளையும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வு எவ்வாறு உருவாகியது, மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கான காரணம் என்ன என்பதை, மனித இனம் உலகத்தில் வாழ்வதற்கான காரணத்தை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற போது, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் படைக்கப்பட்டார்கள், சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், சுவர்க்கத்திலே திருமணம் செய்தார்கள், சுவர்க்கத்தில் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் உலகத்திலே மனித இனம் உருவாக்கப்படுகிறது.
உலக வஸ்துக்கள் படைக்கப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் உலகத்துக்கு அனுப்பப்படுகிறான், உலகத்துக்கு விரட்டப்படுகிறான். மலக்குமார்கள் சுஜூது செய்து கண்ணியப்படுத்திய மனிதன் உலகத்துக்கு விரட்டப்படுகிறான். என்ன காரணம்? குர்ஆன் பேசுகிறது, உலகத்தில் படைக்கப்பட்ட முதலாவது மனிதன் மறந்து விட்டார். அல்லாஹ்வோடு செய்த ஒப்பந்தத்தை மறந்து விடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மறதியே மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு காரணம். சுவர்க்கத்தில் இன்பங்களை அனுபவித்தவன் உலகத்தில் துன்பங்களையும் சிரமங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் அனுபவிப்பதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. எனவே சுவர்க்கத்தில் வாழ்ந்த மனிதனை மறதி உலகத்துக்கு கொண்டு வருகிறது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களோடு செய்த ஒப்பந்தத்தை, நான் அவரோடு செய்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறி விடுகிறார்கள், அதற்கான காரணம் மறதி என்று அல்லாஹ் பேசுகிறான். மனிதனுக்கு அரபியில் இன்சான் என்று சொல்வார்கள். இன்சான் என்ற அரபு பதம் நிஸ்யான் என்ற மறதி என்ற அந்த வார்த்தையிலிருந்து தான் பிளந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்சான் என்ற பதத்தின் பன்மை நாஸ் என்றால் மறக்கக்கூடியவன், அவசரமாக ஒன்றை மறந்துவிடக்கூடியவன் என்ற அர்த்தம் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் 3 நபிமார்களுடைய மறதியை பேசுகிறது. முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் ஸாலிமீன். சுவர்க்கத்துடைய இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த கனியை சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு எல்லாமே ஹலால், இந்த மரம் மாத்திரம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சோதிக்கின்றான், அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, அந்த ஒப்பந்தத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது மறந்து விடுகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, வலகத் அஹித்னா இலா ஆதம மின் கப்ல் ஃபனஸி வலம் நஜித் லஹு அஸ்மா. கண்ணியமானவர்களே, சூரா தாஹா ஒரு அற்புதமான சூரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அருளிய சூரா தான் சூரா தாஹா. இந்த சூரா தாஹா 2 விடயங்களை அதிகமாக பேசுகிறது. ஒன்று, அல்லாஹ்வுடைய திக்ரை பேசுகிறது. அந்த சூராவுடைய ஆரம்பம் அல்லாஹ்வுடைய திக்ர். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா. நபியே, இந்த குர்ஆன் உலகத்தில் அருளப்பட்டிருப்பது அல்லாஹ்வுடைய பெயரை மனிதர்கள் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது. குர்ஆனுடைய நோக்கம் ذிக்ருல்லாஹ், அல்லாஹ்வை ذிக்ர் செய்வது என்று ذிக்ரை பேசுகிறது. இரண்டாவது, முக்கியமான வணக்கம் தொழுகை, முக்கியமான ஒன்று ஈமான். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஅபுதுனி, நீங்கள் என்னை வணங்க வேண்டும், வஅகிமி ஸலாத்த லிذிக்ரி, என்னை நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும், தொழ வேண்டும். ஏன் தொழ வேண்டும்? என்னை ஞாபகம் செய்வதற்காக. நீங்கள் என்னை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு 5 தடவையாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக 5 நேர தொழுகைகளை அல்லாஹ் விதியாக கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக இரவு நேரம், மனிதர்கள் தனிமையில் இருக்கின்ற நேரம், ஒதுங்கக்கூடிய நேரம், ஓய்வாக இருக்கக்கூடிய நேரம், பாவம் செய்யக்கூடிய நேரம், பாவமான காட்சிகளை பார்க்கக்கூடிய நேரம், பாவத்தை மனது விரும்பக்கூடிய நேரம், அந்த நேரத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக
ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு தொழுகின்ற 5 நேர தொழுகைகளில் 3 தொழுகைகளை அல்லாஹ் இரவில் தான் வைத்திருக்கிறான். இரவுடைய ஆரம்பம் மக்ரிப், இரவுடைய நடுப்பகுதி இஷா, இரவுடைய இறுதி பகுதி சுபஹ். அந்த இருட்டிலும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை மறந்து ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு பாவங்களில் மூழ்கிவிடக் கூடாது என்பதற்காக, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக 5 வேளை தொழுகைகளை அல்லாஹ் கடமையாக்கி அந்த 5 தொழுகைகளில் 3 நேர தொழுகைகளை இரவில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சூரா தாஹா தொழுகை அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக, குர்ஆன் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக. அதே நேரத்திலே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஃபிரௌனை சந்தித்து ஃபிரௌனுக்கு அல்லாஹ்வை பற்றி சொல்ல வேண்டும், தஅவா செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தெரிவு செய்து அனுப்புகின்ற போது, தனிமையில் அனுப்புகின்ற போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், வஜஅல்லி வஸீரம் மின் அஹ்லி ஹாரூன அஹி. யா அல்லாஹ், என்னுடைய சகோதரன், என்னுடைய நானா ஹாரூனை எனக்கு உதவியாக நீ தந்து விடுவாயாக. தனிமையில் சென்று ஃபிரௌனை சந்திப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, அச்சமாக இருக்கிறது, தாவத்து கொடுப்பதற்கு பயமாக இருக்கிறது, எனக்கு உதவியாக எனது சகோதரன் ஹாரூனை தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டபோது, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஒரு நபியாக தெரிவு செய்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தஅவாவுக்கு, அந்த தஅவாவுடைய பணிக்கு உதவியாக அல்லாஹ் அனுப்புகின்ற போது என்ன சொன்னார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம்? என்னுடைய சகோதரன் என்னோடு வர வேண்டும், எனக்கு துணையாக வர வேண்டும். ஏன் தெரியுமா? நானும் என்னுடைய சகோதரனும் உன்னை மறந்துவிடக் கூடாது, உன்னை அதிகமாக ஞாபகம் செய்ய வேண்டும், உன்னை திக்ர் செய்ய வேண்டும். நான் ஃபிரௌனோடு பேசுகின்ற போது எனது சகோதரன் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும், எனது சகோதரன் ஃபிரௌனோடு பேசும்போது நான் அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய வேண்டும். தொழுகையிலும் அல்லாஹ் திக்ரை பேசுகிறான், குர்ஆனையும் அல்லாஹ் திக்ரோடு இணைத்து பேசுகிறான், தாவத்தையும் அல்லாஹ் திக்ரோடு இணைத்து பேசுகின்றான். அவர்கள் இருவரும் ஃபிரௌனை சந்திப்பதற்காக தயாராக இருக்கின்ற போது, தயாராக செல்கின்ற போது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்தார். அந்த உபதேசம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வலா தனியா ஃபீ திக்ரி. நீங்களும் உங்களுடைய சகோதரர் ஹாரூனும் என்னுடைய திக்ரை விட்டும் தூரமாகிவிடக் கூடாது, என்னை மறந்துவிடக் கூடாது, என்னை ஞாபகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஃபிரௌனை சந்திக்குகின்ற போது கூட நீங்கள் திக்ரோடு இருக்க வேண்டும், தாவாவுடைய பணியில் ஈடுபடுகின்ற போது கூட என்னை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று அல்லாஹு தஆலா சூரா தாஹாவில் திக்ரை பேசுகிறான், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை பேசுகின்றான். அதே போன்று 3 நபிமார்கள் 3 சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு மறதி ஏற்படுகிறது. சூராவுடைய ஆரம்பத்தில், சூரா தாஹாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் திக்ரை பேசுகிறான், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை பேசுகிறான், இறை சிந்தனையை பேசுகிறான். அதே சூரா தாஹாவுடைய கடைசியில் அல்லாஹு தஆலா மறதியை பேசுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மறதியை அல்லாஹ் பேசுகிறான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஏற்பட்ட மறதியை அல்லாஹ் பேசுகின்றான். அவர் மறந்த காரணத்தினால் என்னோடு செய்த ஒப்பந்தத்தை மறந்துவிட்டார் என்று அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மறதி ஏற்பட்டது என்று அல்லாஹ் பேசுவதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே, திர்மிதி, அஹ்மத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சஹீஹான ஹதீஸ், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கடனை பற்றி பேசுகிறான். கடன் கொடுக்கின்ற போது எவ்வாறு கொடுக்க வேண்டும், கடன் எடுக்கக்கூடியவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் என்று கடன் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? நீங்கள் கொடுக்கின்ற போதும் எழுதி கொடுங்கள், அல்லது சாட்சியை நியமித்துக் கொடுங்கள். நீங்கள் வாங்குகின்ற போதும் எழுதுங்கள்,
சாட்சியை வைத்து கடன் கொடுங்கள். என்ன காரணம்? மனிதன் சில போது கொடுத்த கடனை கொடுத்தவர் மறந்து விடுவார், சில போது எடுத்தவர் மறுத்து விடுவார். சில போது எடுத்தவர் மறந்து விடுவார், கொடுத்தவர் மறுத்து விடுவார். மறதி என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறான், கடன் கொடுக்கின்ற போதும் கடனை எடுக்கின்ற போதும் எழுதிக் கொள்ளுங்கள், சாட்சியை நியமித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆண் சாட்சியாக இருக்க வேண்டும் நீங்கள் கடன் கொடுக்கின்ற போது எடுக்கின்ற போது. இல்லை என்றால் 2 பெண்களை சாட்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்? 2 பெண்கள் ஒரு பெண் மறந்து விடுவாள், இன்னார் இவருக்கு இவ்வளவு கொடுக்க இருக்கிறது, இந்த நேரத்தில் அவர் திருப்பி செலுத்த வேண்டும் என்பதை ஒரு பெண் மறந்தாலும் அடுத்த பெண் மறக்க மாட்டாள். எனவே கடன் எடுத்தவர்களும் சில போது மறந்து விடலாம், கொடுத்தவர்களும் மறந்து விடலாம். இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, கடனை எழுதிக் கொள்ளுங்கள், அதற்கு சாட்சியை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். கண்ணியமானவர்கள், இந்த ஆயத்து இறக்கப்படுகிறது. இந்த ஆயத்துக்கு ஒரு பேர் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயத்துத் தைன், கடனுடைய ஆயத். இந்த ஆயத்து அருளப்பட்டவுடன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் 2 சந்தர்ப்பங்களிலே மறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மறதி ஏற்பட்டது. ஒன்று, சுவர்க்கத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அவர்களை தூக்கி எறிந்து விட்டார். இரண்டாவது மறதி, இந்த ஆயத்து அருளப்பட்டதற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் கடனை எழுதி வைக்க சொல்லி இருக்கிறார்? கடன் கொடுக்கின்ற போதும் எடுக்கின்ற போதும் சாட்சியாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஏன் சொல்லி இருக்கிறான் என்ற விடயத்தை ஒரு சம்பவத்தினூடாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சம்பவம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ் தஆலா முதலாவது மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். படைத்த நேரத்தில் அவரை படைத்ததற்கு பின்னால் அவருடைய முதுகை அல்லாஹ் தடாவுகின்றான், முள்ளந்தண்டு. ஒரு மனிதனுடைய ஆணுடைய இந்திரியம் உருவாகக்கூடிய இடம் முள்ளந்தண்டு. குர்ஆன் பேசுகிறது, இந்திரியம் சுரக்கக்கூடிய இடம் முள்ளந்தண்டு. அந்த முள்ளந்தண்டை அல்லாஹ் தடவுகின்றான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் பிறப்பார்களோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததியில் பரம்பரையில் யாரெல்லாம் பிறப்பார்களோ, உருவாகுவார்களோ, அவர்கள் எல்லோரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு காட்டப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நபராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு பிரகாசமான ஒருவர், அவருடைய 2 கண்களுக்கு இடையிலே ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது, முகம் பிரகாசமாக இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல, இவர் யாரு? அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க ஹதீஸ்ல, இப்னுக தாவூத், இவர்தான் உங்களுடைய மகன், உங்களுடைய பரம்பரையில வரக்கூடியவர் தாவூத் என்று சொல்லக்கூடியவர். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம், சரியான ஹதீஸ், கட்டுக்கடைகள் கிடையாது, அஹ்மதிலும் திருமிதிலும் பதிவு செய்யப்பட்ட சரியான ஹதீஸ். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த தாவூத் என்று சொல்லக்கூடிய இந்த சிறந்தவர், பிரகாசமானவர், சாலிஹானவர், முகத்தை பார்க்கின்ற போது விளங்குகிறது இவர் ஒரு பிரகாசமான மனிதர், இவர் உலகத்தில் எத்தனை வருடங்கள் வாழ்வார்? இவருடைய ஆயுள் காலம் எவ்வளவு? அல்லாஹ் சொல்றான், சித்தூன ஆமா, இவர் 60 வருஷம் உலகத்தில் வாழ்வார். 60 வருஷம். கண்ணியமானவர்களே, இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க, இவ்வளவு நல்ல மனிதர் 60 வருஷம் அல்ல, இவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ் ஜித்ஹு ஃபீ உம்ரி, இந்த தாவூதுடைய வாழ்க்கையில நீ பரக்கத் செஞ்சிடு, 60 வருஷம் போதாது இவருக்கு, இவர் கூட காலம் வாழ வேண்டும், அதிகமாக வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்றான், முடியாது, நான் முடிவு செய்து விட்டேன், அவர் மரணிக்கக்கூடிய தினத்தை நான் குறித்து விட்டேன், அவருடைய வாழ்க்கையை எழுதிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறான், ஆதமே, உங்களை நாம் உலகத்தில் 1040 வருடங்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய ஆயுள் காலம் 1040 வருடங்கள்,
நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வழங்கப்பட்ட உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலத்தில் வருடங்களில் விரும்பியதை உங்களுடைய மகன் தாவூதுக்கு கொடுக்கலாம். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹுக்கு முன்னால் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் 40 வருடங்களை நான் என்னுடைய மகன் தாவூதுக்கு கொடுக்கிறேன். நான் 1000 வருடங்கள் வாழ்கிறேன். எனது மகனுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 60, என்னுடைய வாழ்க்கையில் 40, அவர் 100 வருடமாவது உலகத்தில் வாழ வேண்டும். எனது வாழ்க்கை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என் மகன் ஆதமுக்கு நான் என்னுடைய மகன் தாவூதுக்கு அன்பளிப்பாக கிஃப்டாக எனக்கு எழுதப்பட்ட ஆயுள் காலத்தில் 40 வருடத்தை கொடுக்கின்றேன். அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான். அஷ்ஹத அலைஹில் மலாயிகா, என் மனிதன் மாறிவிடுவான். மனிதன் பேச்சு மாறக்கூடியவன், மனிதன் மறக்கக்கூடியவன், வாக்குறுதிகளை மீறக்கூடியவன், சொன்னதற்கு மாற்றம் செய்யக்கூடியவன், பேச்சுக்கு மாற்றம் செய்யக்கூடியவன் என்று விளங்கிய ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? மலக்குமார்களை சாட்சியாக நியமிக்கிறான். என்ன சாட்சி? ஆதம் அவருடைய வாழ்க்கையில் 40 வருடங்களை மகனுக்கு கொடுத்து விட்டார் என்பதற்கு வானவர்களை சாட்சியாக அல்லாஹ் நியமிக்கிறான். எனது வாழ்க்கையில் 40 வருடங்களை எனது மகன் தாவூதுக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் ஒரு காகிதத்திலே எழுதி வைக்கின்றார். கண்ணியமானவர்களே, இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 1000 வருடங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வருகிறது. நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்ராத்துடைய நேரத்தில் ரூஹை எடுப்பதற்காக வேண்டி மலக்குல் மௌத் வருகிறார்கள். நபிமார்களுடைய அனுமதியோடு தான் நபிமார்களுடைய ரூஹு கைப்பற்றப்படும். அனுமதி இல்லாமல் நபிமார்களுடைய ரூஹை வானவர்களுக்கு கைப்பற்ற முடியாது. மலக்குல் மௌத் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்கிறார், ஆதமே, உலகத்தை விட்டும் பிரிகின்ற சந்தர்ப்பம் வந்துவிட்டது. உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான். 1000 வருடம் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இல்லை, இன்னும் நான் வாழ வேண்டிய காலம் இருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலம் 1000 அல்ல, 1040 என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களை பார்த்து சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வானவர்களோடு விவாதம் செய்கிறார்கள். வானவர்கள் சொல்கிறார், இல்லை, உங்களுடைய ஆயுள் காலம் 1000 தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், இல்லை, இன்னும் 40 வருடம் நான் வாழ வேண்டும். இப்போது அல்லாஹ் என்ன செய்கிறான்? எந்த மலக்குமார்களை சாட்சியாக அல்லாஹ் நியமித்தானோ, தனது 1040 வருட காலத்தில் 40 வருடங்களை தாவூதுக்கு வழங்கிவிட்டார் என்று எந்த மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சியாக நியமித்தானோ அந்த மலக்குமார்கள் சாட்சி சொல்கிறார்கள். அல்லாஹ் எழுதிய அந்த ஒப்பந்தத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலே காட்டுகிறார்கள். அப்போதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நான் மறந்துவிட்டேன். எனது மகன் தாவூதுக்கு கொடுத்த 40 வருட காலத்தை மறந்துவிட்டேன். அல்லாஹ்வோடு செய்த 2வது ஒப்பந்தத்தை நான் மறந்துவிட்டேன் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஆதம் மறந்தார், அதனால் ஆதமுடைய பிள்ளைகளும் மறதி உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட மறதி. மனிதனுக்கு உலகத்தில் மறதி ஏற்படும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பேசுவதை போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே மனிதர்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கடன் கொடுத்தால் சாட்சி வையுங்கள், கடன் கொடுத்தால் எழுதி வையுங்கள். ஏன் தெரியுமா? உங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு முன்னால் தனது மகனுக்கு கொடுத்த 40 வருட ஆயுள் காலத்தை தான் மரணிக்கின்ற போது மறந்து விடுகிறார். எனவே மனிதர்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக எழுதி வைக்க வேண்டும் என்று, கடனை எழுத வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வலியுறுத்துகிறார். கண்ணியமானவர்களே, இன்னும் சில மறதி என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நஷ்டங்களை உண்டாக்கிவிடும். மனித வாழ்வில் தோல்விகளையும் கைசேதங்களையும் அழிவுகளையும் சந்திப்பதற்கு சில போது மறதி காரணமாக மாறிவிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நபி அவர்களுக்கு கூட நீங்கள் அதிகமாக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். மறதி என்பது சில போது
ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்பட்டு மனிதர்கள் உலகத்தில் பல விடயங்களை இழக்க நேரிடும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சார குற்றச்சாட்டிலே, விபச்சாரம் செய்யாத ஒரு அப்பாவி விபச்சார குற்றச்சாட்டிலே சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். குர்ஆன் அதை பேசுகிறது. சிறைச்சாலைக்கு சென்று முதலாவது நாளில் அவருடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை. அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லோரும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு குற்றவாளியாக, ஒரு பாவியாக, பெரும்பாவம் செய்த ஒருவராகத்தான் பார்க்கிறார்கள். உலகமே அவரை குற்றவாளி என்று பேசுகிறார்கள். அவருடைய பேச்சை யாரும் கேட்கவில்லை. சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, அவர்கள் சிறைச்சாலையில் சென்று ஒரு சில நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சிறைச்சாலையில் ஒரு கைதி விடுதலை பற்றி செல்கிறார். குர்ஆன் அதை பேசுகிறது. யார் அந்த கைதி? அந்த கைதி அந்த காலத்தில் எகிப்தை ஆட்சி செய்த மன்னருக்கு அரச சபையில் சாராயம், மதுபானத்தை ஊட்டி கொடுக்கக்கூடியவர், அரசனுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவர் விடுதலை பெறுகிறார். குர்ஆன் பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சார்பாக பேசுவதற்கு யாருமே கிடையாது. அவர் நிருபராதி என்று நிரூபிப்பதற்கு யாருமே கிடையாது. இப்ப அந்த நாட்டு மன்னருக்கு மதுபானத்தை அரச சபையில் ஊற்றி கொடுக்கக்கூடியவர் சிறைச்சாலையில் இருந்து அவருடைய தண்டனையை அனுபவித்து விட்டு விடுதலை பெறக்கூடிய நாள் நெருங்குகிறது. கண்ணியமானவர்களே, இப்ப நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிறை கைதி விடுதலை பெற்று போகின்ற போது அவர் அரசருக்கு மிகவும் நெருக்கமானவர். என்னால் அந்த அரசரை சந்திக்க முடியாது, நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன், இவன் அரசருக்கு நெருக்கமானவன், இவனால் அரச சபைக்கு செல்லலாம். அரசனிடத்தில் சென்று நான் குற்றவாளி அல்ல, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் தவறு செய்யவில்லை, அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற செய்தியை உன்னுடைய மன்னனிடத்தில் சென்று நீ சொல்வாயாக என்று அந்த சிறையிலிருந்து விடுதலை பெறுகின்ற அந்த நபரை பார்த்து சொல்கிறார்கள். குர்ஆன் அதை பேசுகிறது. சொல்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம், நீ இன்றைக்கு விடுதலை பெற்றா நாளைக்கு உன வேலைக்கு, உன டியூட்டிக்கு நீ போகணும். மன்னரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்கும். மன்னருக்கு மதுபானத்தை ஊற்றி கொடுக்கக்கூடிய வேலைதான் உண்ட வேலை. நீ மன்னரை சந்திக்கக்கூடிய நேரத்தில் சொல்லு, யூசுப் என்ற ஒரு வாலிபர் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அவர் குற்றவாளி அல்ல, அவர் ஒரு நல்ல மனிதர் என்று உன்னுடைய மன்னரிடத்தில், உன்னுடைய ராஜா இடத்தில், ஜனாதிபதி இடத்தில் நீ சொல் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு செய்தி, நான் நல்லவன், நான் குற்றவாளி அல்ல என்ற செய்தியை, தகவலை உன்னுடைய எஜமானிடத்திலே, ஜனாதிபதி இடத்திலே, மன்னரிடத்திலே சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் பேசுகிறது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வாரவரு குர்ஆன் பேசுது, ஷைத்தான் அவருக்கு மறதியை உண்டாக்கிட்டான். யூசுப் ஒரு நிரூபராது என்பதை தன்னுடைய மன்னனுக்கு முன்னால் நிரூபிக்க வேண்டிய நபர் மறந்து விடுகிறார். குர்ஆன் சொல்கிறது, ஷைத்தான் மறதியை உண்டு பண்ணிவிட்டான். ஒரு மறதி, ஒரு நாளில் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வர வேண்டிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருடங்கள் சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். 7 வருட காலங்கள் சிறைச்சாலையில் தண்டனையை அனுபவித்து அதற்கு பின்னால்தான் அவர்கள் நிரூபராதியாக வெளியேற்றப்படுகிறார்கள். குர்ஆன் பேசுகிறது, ஒரு மனிதனுடைய ஒரு மறதியால் ஒரு அப்பாவி சிறைச்சாலையில் 7 வருடங்கள் தண்டனைகளை அனுபவிக்கிறார். மனவேதனைகளை தாங்கிக் கொள்கிறார், உடல் ரீதியான வேதனைகளை தாங்கிக் கொள்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மறதியை குர்ஆன் கேவலமாக பேசுது. சில மறதி ரஹ்மத், கவலைகளை மறக்க வேண்டும், துன்பங்களை மறக்க வேண்டும். அதை குர்ஆன் ரஹ்மத் என்று பேசுகிறது. எங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சா அந்த அநியாயத்தை மறக்கணும். அது அல்லாஹ் ஏற்படுத்துற மறதி. நபி அவங்க மறந்தாங்க. மக்கால குறைஷிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடிச்சு துரத்துறாங்க. சில வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ் மக்கா முழுக்க
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசமாக அல்லாஹ் ஆக்கி கொடுக்கிறான். குறைஷிகள் பயந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய விடயங்களை ஞாபகத்தில் வைத்து எங்களுக்கு அநியாயம் செய்து விடுவார்கள், எங்களை கைதியாக பிடித்து விடுவார்கள், எங்களை தண்டித்து விடுவார்கள் என்று பயந்தார்கள். கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்ஹபு வஅன்தும் துலகா, உங்கள் அனைவரையும் நான் விடுதலை செய்கிறேன். நபி அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை, திக்ரை மறக்கவில்லை, குர்ஆனை மறக்கவில்லை, மறுமையை மறக்கவில்லை, கபரை மறக்கவில்லை. தனக்கு அநியாயம் செய்தவர்களை, அநியாயக்காரர்களை மறந்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு மறதி இருக்கிறது, குர்ஆன் அதை பேசுகிறது. உபகாரம் செய்தவர்களை மறக்கக்கூடாது. உபகாரம் செய்தவர்களை மறக்கக்கூடாது. எங்களுக்கு நலவு செய்தவர்களை நாங்கள் மறக்கக்கூடாது. குர்ஆன் பேசுகிறது, வலா தன்ஸவுல் ஃபضل பைனக்கும். விவாகரத்தை பற்றி குர்ஆன் பேசுகிறது, தலாக்கை பற்றி பேசுகிறது. அந்த நேரத்தில் குர்ஆன் என்ன சொல்கிறது? 10 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம், 8 வருஷம் ஒரு மனைவியோட நீங்க வாழ்ந்திருப்பீங்க, ஒரு கணவனோட நீங்க வாழ்ந்திருப்பீங்க. தலாக்குக்கு பின்னால எல்லா அவங்களோட குறைகளை மாத்திரம் நீங்க சொல்லி தெரிய வேணாம், அவங்களோட கெட்ட பண்புகளை மாத்திரம் சொல்லி தெரிய வேணாம். 8 வருஷம் போன்ற மனைவியோடு நீ வாழும் போது ஒரு நலவையாவது நீ கண்டிருப்பாய், அந்த நலவை நீ மறந்துடுவாங்க. 10 வருஷம் போன்ற கணவனோடு நீ வாழும் போது ஒரு நலவை நீ கண்டிருப்பாய், அந்த நலவை நீ மறந்துட வேண்டாம். எனவே அல்லாஹ்வை மறக்கக்கூடாது, குர்ஆனை மறக்கக்கூடாது, திக்ரை மறக்கக்கூடாது, மறுமையை மறக்கக்கூடாது, மரணத்தை மறக்கக்கூடாது, கியாமத்துடைய நாளையும் கபரையும் மறக்கக்கூடாது. மற்றவர்கள் நமக்கு செய்த அநியாயங்களை, மற்றவர்கள் நமக்கு செய்த தவறுகளை, மற்றவர்கள் நமக்கு செய்த குற்றங்களை நாங்கள் மறப்போம். மற்றவர்கள் நமக்கு செய்த நலவுகளை நினைப்போம், அதை மறக்காமல் பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். மற்றவர்களுடைய நலவுகளை மறந்துவிடக் கூடாது என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அதே போன்று கண்ணியமானவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்த பாவங்களை மறந்துவிட வேண்டாம், பாவங்களை மறக்கக்கூடாது. ஒரு முஃமின் பாவத்துக்காக தௌபா செய்ய வேண்டும், பாவத்தை மறக்கக்கூடாது, பாவத்தை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாவத்தை நினைப்பவர் தௌபாவை மறக்க மாட்டார், பாவத்தை நினைப்பவர் நரகத்தை மறக்க மாட்டார், பாவத்தை நினைப்பவர் கடைசி முடிவை மறக்க மாட்டார். எனவே குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் செய்த பாவங்களை மறந்துடுவான். தௌபா செய்தாலும் நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சவன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். அதே போன்று நாம் செய்கின்ற நன்மைகள், நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற நல்ல காரியங்களை நாங்கள் மறக்க முயற்சிக்க வேண்டும். நன்மைகளை நினைத்துக் கொண்டே இருந்தால், பிறருக்கு செய்த உபகாரங்களை நாம் நினைத்துக் கொண்டே இருந்தால் தற்பெருமை ஏற்பட்டுவிடும். தற்பெருமை ஏற்பட்டால் அமல்களை விட்டு தூரமாகி விடுவோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறதி என்பது மனிதனுக்கு அல்லாஹ் இயல்பாக கொடுக்கக்கூடிய ஒன்று. அந்த மறதியில் சிலது ரஹ்மத்தாக மாறும், சில மறதி எங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், சில மறதி உலகத்தில் எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், சில மறதி எங்களுடைய குடும்பத்தை விட்டு எங்களை பிரித்துவிடும், சில மறதி எங்களுடைய வியாபாரங்களில் எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் நீங்கள் திக்ர் செய்து கொண்டிருங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் செய்து கொண்டிருங்கள். மறதியை விட்டும் நீங்கள் தூரமாக வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே மற்றவர்கள் நமக்கு செய்த உபகாரங்களை மறக்காமல் பிரதி உபகாரம் செய்வோம். நாம் அல்லாஹ்வுக்காக செய்த நலவுகள், மற்றவர்களுக்கு நாம் செய்த உபகாரங்களை எங்களுடைய வாய்களினால் சொல்லி காட்டாமல் அவைகளை மறப்போம். மற்றவர்கள் எமக்கு செய்த அநியாயங்களை மறப்போம், மன்னிப்போம். எனவே அல்லாஹு தஆலா எந்த மறதியை ரஹ்மத் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படியான மறதிகளை உலகத்திலே பெற்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவர்களாகவும், எந்த மறதி நஷ்டத்துக்கும், எந்த மறதி கேவலத்துக்கும், எந்த மறதி இழிவுக்கும், எந்த மறதி நாம் நரகம் செல்வதற்கும் காரணமாக மாறுமோ அவ்வாறான மறதிகளை விட்டும் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் காத்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் உன்னுடைய தீனுடைய விடயங்களை மறக்காமல் ஞாபகமாக உரிய விடயங்களை உரிய நேரத்துக்கு செய்கின்ற ஞாபக சக்தியை, மரண சக்தியை எம் எல்லோருக்கும் நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الواحد الاحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، والصلاه والسلام على من بلغ رسالته ونصح الامه وعد الامانه وجاهد في الله حق جهاده، محمد وعلى اله واصحابه
ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.